நான் பிரமாதமா பண்றாடா இவன. நல்லா வெள்ள அடிக்கிறீங்க. மம்மி கொஞ்சம் சீக்கிரமா போங்க ப்ளீஸ். ஒருத்தனாலே வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இதுல ப்ராப்ளம் என்னன்னா, இது இப்பதான் புதுசா கட்டின மாதிரி இருக்கு. கை வச்சா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்பதான் புதுசா பூசி இருக்கேன்னு. சரியில்லையே. சிங்குச்சா சிங்குச்சா மணல பூசணும் சிங்குச்சா. சும்மா சொல்லக்கூடாதுடா, நான் பெரிய ஸ்டார் தான். சிங்குச்சா சிங்குச்சா, கருப்பு கலரு வெள்ளை கலரு சிங்குச்சா. என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க, ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க. இந்த நாய் இது எப்படி? ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒருவேளை மானஸ் இருக்கிற இடம் இதுக்கு தெரியுமோ? இங்க பாரு டாகி, டாகி இங்க பாரு. உனக்கு உனக்கு மானஸ் இருக்கிற இடம் தெரியும்ல? தெரியும்ல? ப்ளீஸ் இங்க பாரு, தயவு செஞ்சு மானஸ் கிட்ட கூட்டு போ ப்ளீஸ். எங்க போற? கடவுளே, தேங்க்யூ கிருஷ்ண பரமாத்மா. ஒன்னும் ஆகாது குஷி, அழக்கூடாது, ஒன்னும் ஆகாது. ராமா இருக்கல, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இது இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுவோம், உனக்கு எல்லாத்தையும் டாக்டர் சரி பண்ணிடுவாங்க. மம்மி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க ப்ளீஸ். ராமா இருக்கல, கொஞ்சம் பொறுத்துக்கோ, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். மோனியா, உங்களுக்கு மானஸ் கிடைச்சானா? இல்ல இல்ல ராதா, இன்னும் கிடைக்கல. அண்ணன், நீ மானஸ பத்தி கவலைப்படாத, நான் கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சிருவேன். நம்ம பையனுக்கு எதுவும் ஆகாது, நம்ம பையனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஒன்னாகாது குஷி, ஒன்னாகாது. பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ, சீக்கிரமா கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோ குஷி, கொஞ்சம் பொறுத்துக்கோ. மம்மி ப்ளீஸ் கொஞ்சம் வேகமா வண்டி ஓட்டுங்க. குஷி ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். குஷி எதுவும் ஆகாது. ராமா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டா. கண்ணு தர, கண்ணு தர குஷி ப்ளீஸ், கண்ணு தர. உனக்கு ஒன்னும் ஆகாது, கண்ணு தர. குஷி உனக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாத குஷி. குஷி உனக்கு எதுவும் ஆகாது, நீ டென்ஷன் ஆகாத, நாங்க எல்லாரும் கூட இருக்கோம். சீக்கிரம் சீக்கிரம் போங்க குஷி, உனக்கு ஒன்னும் ஆகாது. நான் இருக்கேன்ல உன் கூட, உன்னோட ராமா இருக்க. ப்ளீஸ் கண்ணு தர குஷி ப்ளீஸ். குஷி உனக்கு ஒன்னும் ஆகாது. ப்ளீஸ் நீங்களே எங்கே இருங்க. சார், என்னோட பொண்ணு உள்ள போற, அவளுக்கு நிறைய ரத்தம் போயிருக்கு சார். சரி மேடம், நாங்க பாத்துக்கிறோம். ராதா கவலைப்படாத, நம்ம குஷிக்கு எதுவும் ஆகாது, ரிலாக்ஸ். எங்க போற? என்ன? ஏ டாகி, இங்க பாரு, இங்க பாரு, மானஸ் இங்க தான் இருக்கானா? உனக்கு தெரியுமா? சொல்லு.
இங்க சுத்தமா நெட்வொர்க்கே இல்லையே. இங்க பாரு, இங்க பாரு. நீ ஒரு வேலை பண்ணு. நீ உடனே ராதா கிட்ட போயாகணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? நீ எப்படி என்ன இங்க கூட்டு வந்தியோ அதே மாதிரி ராதாவை இங்க கூட்டு வா. நம்ம எல்லாருமா சேர்ந்து உன் ஃப்ரெண்டு மானச காப்பாத்தலாம். ஓகே, கோ, கம் ஆன், கோ. என் வாழ்க்கையில இது வரைக்கும் யாருக்காகவும் நான் இந்த அளவுக்கு பைத்தியமானதில்ல. காதலுங்கிற ஒரு விஷயத்துக்காக கொலை கருமாந்திரம் எல்லாத்தையும் பண்ணியாச்சு. கடைசியில் இவன் என்ன பண்ணா, போய் அவன் கையால தாலி கட்டிக்கிட்ட. இந்த காதல் கத்திரிக்காலாம் சுத்த வேஸ்ட். சை, பிக் பாக்கெட் கூட அடிக்கலாம், ஆனா இந்த காதல் மட்டும் படக்கூடாது போல. மானஸ் எங்க? முதல்ல நீ எப்படா இங்க வந்த? மானஸ் எங்கன்னு சொல்லுடா. மானஸ் எங்க? வயித்துல குத்திட்டியடா. அதே இடத்துல குத்திட்டா. சொல்றா. மானஸ் எங்க? மானஸ் எங்க? சொல்லு, மானஸ் எங்க? சொல்றா. யோ பைத்தியக்காரா, யாராவது இந்த மாதிரி அடிப்பாங்களாயா? அதுவும் என் பக்கத்து வீட்டுக்காரனா இருந்துகிட்டு யானையோட துந்தி கை மாதிரி கையை வச்சுட்டு அதை மூக்குல குத்துறியா என்ன ஆகும்? பர்றா, ரத்தம் கூட வருது. நட்புல அடிக்கலாம் கூடாதுயா. சொல்லு, மானஸ் எங்க? சொல்றா, மானஸ் எங்க? சொல்றா, மானஸ் எங்க? சொல்றா. இன்னும் எவ்வளவு அடிப்ப? சொல்லுடியா. சொல்றா, மானஸ் எங்க? போதும். Wait is. ஒரு ரெஸ்ட் கூடயா? ஸ்கூல்ல டீச்சர் கூட நடிச்சது கிடையாது. மானஸ் எங்க? சொல்லு, மானஸ் எங்க? இவ்வளவு அடி அடிச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டியா நீ? ஐயா, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச, கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. நான் தான் அப்பவே செத்துட்டனே. செத்து போனவனை எதுக்கே அடிச்சுக்கிட்டு இருக்க? ப்ளீஸ், இதுக்கு மேல அடிக்காத. வலி விண்ணுங்குது. இதுக்கு மேல அடிக்காதயா. போதும் பிரதர், நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சொல்றா, மானஸ் எங்க? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சொல்றா, மானஸ் எங்க? சாவ. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இறுதி நாள். அந்த ராதிகா யாரெல்லாம் நெசிச்சாலும் அவங்க எல்லாரையும் ஒருத்தர் விடாம தேடி கொள்ளுவேன். அவளோட பிராண்ட் நியூ புருஷ செத்துட்டான். அங்க புள்ள
மானஸ் எங்கடா? கஷ்டமா இருக்கிய. ஐ எம் ரியலி சாரி. இதான் உண்மையான அப்பங்கிறத. சாவர நேரத்துல நீ கேக்குற பத்தியா மானஸ் எங்கன்னு? ஐ லவ் இட். பட் ஒரு சூப்பரான விஷயம் நான் ஒன்னு சொல்லட்டுமா? நம்ம நாட்டுல 2 கோழி தான்ப்பா சூப்பர் ஹிட். ஒன்னு நம்ம கிரிக்கெட் ஹீரோ, இன்னொன்னு இந்த யுவன் கோழிக்கு வெற்றி. இப்போ ராதிகா ஆயிடுவா இந்த யுவனோட வைஃப். கேட்க நல்லா இருக்குல்லடா? வாவ். எனக்கு இந்த மாதிரியா இல்ல, அந்த மாதிரியா தான் வேணும். இன்னில இருந்து நான் உன்னை ராமான்னு கூப்பிடுவேன். ராக்கியோட ஃபெஸ்டிவல் யார் நம்மளை காப்பாத்துறாங்களோ அவங்களுக்காக கொண்டாடுறது தானே. நீ தானே எப்பவுமே என் உயிரை காப்பாத்துற. என்னடா சொன்னேன்? என்னாச்சு? ஏன் இந்த மாதிரி துடிக்கிற? ப்ளீஸ் எவ்வளவு அவசரமான செத்துறாத. நான் சொல்றது கேக்குதா? நீதான் என் ஹீரோ. என்ன வாய்க்கு வந்து அப்படி திட்டு சாபம் கூட என்கிட்ட பேசு. நான் எப்படி ஜெயிச்சேன்னு கேளு. ஒரு ஃபுட்டேஜ் வாங்கிட்டு பொறுமையா செத்து. சொல்ல போனா எக்ஸாக்ட்லி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கணும். முழுக்க அப்படியே ரத்தமா இருக்கணும். அப்படியே உன்னை பார்த்தா சுவாரஸ்யமா இருக்கும். அப்படியே பொட்டுன்னு செத்தா எப்படி? புரியுதா? உனக்கும் எனக்கும் அந்த ஆண்டவன் கனெக்ஷனை மேல இருந்து கனெக்ட் பண்ணி தான் அனுப்பி இருக்கான். எங்கேயோ இருந்த நீயும் நானும் ஒன்னா நம்ம லைஃப்ல நுழைஞ்சிட்ட பாத்தியா? இங்க பாரு. கண்ணை துறையா என்கிட்ட பேசிக்க பாரு. பேசியா? உனக்கு என்னையா அப்படி எம்மள கோவம்? என்னையா தூங்குற? பக்கத்து வீட்டுக்காரன் கத்தியால குத்திட்டானு எம்மள கோவமா? என்கிட்ட பேசியா? ராதா. ராதாலாம் வர மாட்டேன். ராதா இப்ப நீ என்கிட்ட தான் பேசணும். ஆனா என் மெமரியில் நீ இருந்துகிட்டே இருப்ப தெரியுமா? என்னோட கனவுல கூட நீ வருவியா? நான் சொல்லிட்டே இருக்கு, நீ ஏன் எதுவும் கேட்க மாட்டேங்கிற? நான் சொல்றது கேளுங்க பாரு. இங்க பாரு, இங்க பாரு. எவ்வளவு பெரிய மூஞ்சியா? நீ என்கிட்ட ஏதாவது கேளு. உதாரணத்துக்கு ராதிகாவை பத்தி கேளு. என்ன பத்தி கேளு. யாராவது கேட்க மாட்டாங்க. யாராவது வந்து இந்த ஆளு என்கிட்ட ஏதாவது கேட்க சொல்லுங்கயா. சரி, உன் மனசுல இருக்க எல்லா கேள்விக்கும் நானே ஆன்சர் பண்றேன்.
என்னோட லைஃப்ல ரொம்ப சிம்பிள் தான் மோகன். நான் நினைச்சேன் எனக்கும் ராதிகாக்கும் நடுவுல யாரும் வரக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க குடும்பமா உள்ள வந்து கும்மி அடிச்சிட்டீங்க. ஒன்னா என் லவ் ஸ்டோரிய கிரைம் ஸ்டோரியா மாத்திட்டீங்க. அப்புறம் என்ன பண்ணுவேன்? வரிசை எல்லாரையும் போட்டு தானே தள்ளுவேன். எப்படியும் என் பாட்டி முன்னாடியே போய் சேர்த்துட்டாங்க. ஆனா கண்டிப்பா நான் என் பாட்டிக்கு எந்த துரோகம் பண்ணலப்பா. அவங்க தான் உங்ககிட்ட உண்மையை சொல்லுவேன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதனாலதான் உங்களை கொல்ல வேண்டியதா போச்சு. வீட்டுல இருந்து கிளம்பும் போது குஷியும் அவ இப்ப இருக்காளோ இல்லையோ, இப்ப நீயும் மானசும் கூட. இப்ப நான் வாயை அடிச்சுதானே ஆகணும். இப்ப ராதிகாவுக்கு மிச்சம் இருக்கிறது யாரு? நான் தானே. ராதிகாவுக்கு இனிமே யார் இருக்க? நான் தான். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அவ சமாதானம் ஆகதான் போறா. சோழி முடிஞ்சு. என்னோட வேலை ஓவா. போன் யாரு உண்டா? ராதா. ராதா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? ராதா ஒருவேளை மோகனண்ணா மானச தேடுறதுல பிஸியா இருக்க போறாரு. இல்ல, மோனையாவுக்கு இப்ப அநேகமா ஏதாவது ஆயிருக்கல. என் மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ராதா ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத. மோகன் அண்ணாக்கு எதுவும் ஆகாது. இல்ல கீர்த்தி அக்கா, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு மோனையாவுக்கு ஆன்மா, மூச்சு, இதயம் எல்லாமே இணைஞ்சிருக்கு. மோனையாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிடும். ஆனா மோகன் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லவா? இந்த இன்ட்யூஷன் காதல் இருக்குல்ல ராதா, அது ரொம்ப ஆழமானதுப்பா. அங்க அவ காதல் இங்க, உன் காதல் இங்க, உனக்கு ரத்தம் போச்சுன்னா அங்க அவளுக்கு இதையும் துடிக்கும். இந்த மாதிரி காதல் இருக்கல. இந்த மாதிரி ஒரு காதல் என் வாழ்க்கையில எழுதி வைக்காமே போச்சு. இந்த காதல் தான் எனக்கு வேணும். ஆனா இந்த காதல் இருக்கு பாரு, இந்த காதல் தான் எனக்கு மிக பெரிய எதிரியா நிக்குது. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் மூலதனமே. அந்த காதலை தான் அழிக்கணும்னு நினைக்கிறேன். ராதா இந்த காதல் என் லைஃப்ல இல்லாத வரைக்கும் என் வாழ்க்கை அப்படியே ஹைவேஸ்ல ஆடிக்கார் போற மாதிரி ஸ்மூத்தா போயிட்டு ராதா இப்பா என்னடா நான் கொலைகாரன மாத்திட்டாங்க. பாவத்தை என் முன்னாடி ஒருத்த உயிருக்கு போராடிட்டு இருக்க, எனக்கு உணர்ச்சியே இல்ல. இதான் ப்ராப்ளம். சரிவா டைம் ஆகுது. ராதா இது 1 2 3 ராதா ராதிகா ராதிகா மோகனோட கதையும் தான் முடிஞ்சு போச்சு. கதை முடிஞ்சது, அவள்தான் ஃபினிஷ். இப்போ எனக்கும் ராதிகாவுக்கும் இடையில உள்ள லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கும் ராதிகாவுக்கும் லவ் ஸ்டோரி இப்ப ஆரம்பமாக போகுது. இவன் மற்றும் ராதிகாவின் அமர காதல் காவியம். அடடடடா, என்ன ஒரு ஆர்டிகல்! செம டைட்டில் இல்ல? பிரமாதம், ஃபேண்டாஸ்டிக். மோனையா சரியா இல்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு போன் எடுங்க மோனையா, ப்ளீஸ். என் மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு, பயமா இருக்கு. என்னன்னு புரியலையே. மோனையா, மனசு எங்க இருக்கீங்க? பேரரசே, தாங்கள் கோருங்கள். இங்கே படுத்திருக்கும் இந்த கொடூர குற்றவாளியை எப்படியெல்லாம் தண்டிக்கலாம்? இந்த தகுதியற்றவன்
என் மனதில் குடிக்கொண்டிருக்கும் மகாராணியை காதலித்து குற்றம் புரிந்திருக்கிறான். இவனை சுவற்றில் வைத்து சமாதிக்க பிரமாதம். அரச கட்டளையை சிரம் தாழ்த்தி நிறைவேற்றுவே. மிக்க நன்றியும் பேரரசே, நன்றி.